மனிதன் பிறந்த நாளிலிருந்தே ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். சிலர் அன்பை தேடுகிறார்கள், சிலர் மரியாதையை தேடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் செல்வத்தையே வாழ்க்கையின் இலக்காக நினைக்கிறார்கள். செல்வம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் செல்வம் வந்த பிறகும் மனம் ஏன் இன்னும் அமைதியடையவில்லை என்று அவர்கள் கேட்கத் தவறுகிறார்கள். காரணம், செல்வத்தை மனிதன் ஒரு பொருளாக மட்டுமே பார்த்துவிட்டான். ஆனால் செல்வம் ஒரு சக்தி. அது நன்றியும் தர்மமும் சேர்ந்த இடத்தில் மட்டுமே தங்கும் சக்தி. பண்டைய காலத்தில் மனிதர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். இயற்கையோடு ஒத்திசைந்து வாழ்க்கை நகர்ந்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமம் உலக வரைபடத்தில் இடம் பெறாத ஒரு இடம். ஆனால் அந்த கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தை வெளிச்சம் போட்டது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை இருந்தது. மண்ணால் கட்டப்பட்ட சுவர், ஓலைக்கூரை, வாசலில் ஒரு துளசி மாடம். அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் ராமன் மற்றும் சீதை. அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தங்களை ஏழை என்றும் நினைத்ததில்லை. ராமன் கூலி வேலை செய்து கிடைக்கும் வருமானத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தான். சீதை அந்த குறைந்த வளத்தையும் முழு மனதோடு கையாள்ந்தாள். அந்த வீட்டில் ஒரு சிறப்பு வழக்கம் இருந்தது. தினமும் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சீதை ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றுவாள். அந்த விளக்கை ஏற்றும் முன் அவள் சொல்வாள், இன்றைக்கு கிடைத்த உணவுக்கும் உடல் நலத்துக்கும் இந்த நிம்மதிக்கும் நன்றி. அது ஒரு பூஜை அல்ல, அது ஒரு உணர்வு. அதே கிராமத்தில் பெரிய வீடுகளும் இருந்தன. செல்வம் நிறைந்த வீடுகள், தங்க அலங்காரங்கள், பெரிய பூஜைகள். ஆனால் அந்த வீடுகளில் நன்றி இல்லை. இது போதாது, இன்னும் வேண்டும் என்ற எண்ணமே அதிகம். செல்வம் இருந்தும் பயம் அவர்களை விட்டு விலகவில்லை. ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. மழை பொய்த்தது, நிலங்கள் வெடித்தன, பயிர்கள் கருகின. ஏழைகளுக்கு இது புதிதல்ல. ஆனால் செல்வந்தர்களுக்கு அது பெரும் அச்சமாக மாறியது. பணம் இருந்தும் எதிர்காலம் தெரியாத பயம் அவர்களின் தூக்கத்தை கலைத்தது. ஒரு மாலை அந்த குடிசையின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்றான். உடை கிழிந்திருந்தது, கண்களில் பசி. ஒரு பிடி உணவு கிடைக்குமா என்று அவன் கேள்வி கேட்டான். அந்த வீட்டில் இருந்த உணவு அந்த குடும்பத்திற்கே போதாத அளவு. ஆனால் சீதை தயங்கவில்லை. அவள் இருந்த உணவை பகிர்ந்தாள். முதலில் அந்த மனிதனுக்கு கொடுத்தாள், பின்னர் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும். அவள் தானே கடைசியில் சாப்பிட்டாள். அந்த மனிதன் உணவை வாங்கிக் கொண்டு அழுதான். இப்படி ஒரு தர்மம் இன்னும் இருக்கிறதா என்று அவன் மனம் உருகியது. அந்த நிமிடத்தில் அந்த வீட்டின் விளக்கு வழக்கத்தை விட பிரகாசமாக எரிந்தது. மனிதர்களுக்கு தெரியாமல் அந்த குடிசையின் வாசலில் மகாலட்சுமி நின்றாள். அவள் தங்க நாணயங்களோடு வரவில்லை, அவள் கருணையோடு வந்தாள். அவள் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். அவள் முதலில் செய்தது செல்வத்தை கொடுப்பது அல்ல. அவள் முதலில் அந்த வீட்டில் இருந்த பயத்தை அகற்றினாள். அந்த இரவு ராமனும் சீதையும் மிக நிம்மதியாக உறங்கினார்கள். அடுத்த நாள் ராமனுக்கு வேலை கிடைத்தது. தொடர்ந்து நாட்களிலும் வேலை கிடைத்தது. உணவு குறையவில்லை, செல்வம் பெருகவில்லை. ஆனால் தேவைகள் எப்போதும் பூர்த்தியானது. அந்த வீட்டில் சண்டை இல்லை, கவலை இல்லை. அவர்கள் வாழ்க்கை எளிமையாகவே இருந்தது. ஆனால் மனம் நிறைவாக இருந்தது. அந்த அமைதியை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஏழை வீட்டில் ஏன் இவ்வளவு நிம்மதி என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மெதுவாக அந்த கிராமம் மாற ஆரம்பித்தது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினார்கள். பகிர்வு அதிகரித்தது. தர்மம் மீண்டும் உயிர் பெற்றது. வறட்சி நீங்கியது. மழை திரும்ப வந்தது. நிலங்கள் பசுமையடைந்தன. ஒரு நாள் மகாலட்சுமி அந்த கிராமத்தை விட்டு செல்லும் முன் அந்த குடிசையின் வாசலில் நின்றாள். அவள் பேசவில்லை. ஆனால் அவள் விட்டுச் சென்ற செய்தி தெளிவானது. செல்வம் என்பது சேர்ப்பதல்ல, பகிர்வது. நன்றி இருக்கும் இடத்தில் தான் நான் தங்குவேன். இந்த கதை ஒரு ஏழை வீட்டின் கதை மட்டுமல்ல. இது ஒவ்வொரு மனித மனத்திற்குமான செய்தி. நாம் எதை தேடுகிறோம் என்பதை உணர்ந்தால் செல்வம் நம்மை தேடி வரும். ஆனால் அது தங்கமாக அல்ல,
அது அமைதியாக வரும். ஏனெனில் உண்மையான செல்வம் நம்மிடம் இருப்பது அல்ல, நம்முள் இருக்கும் தர்மமே. காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த குடிசை எப்போதும் இருந்தது போலவே இருந்தது. மண் சுவர் மாறவில்லை, ஓலைக்கூரை மாறவில்லை. வாசலில் இருந்த துளசி மாடமும் அதே இடத்தில்தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் வாழ்ந்த மனங்கள் மட்டும் மாறியிருந்தன. அவர்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வம் சேரவில்லை, ஆனால் அவர்களின் முகங்களில் பயம் காணாமல் போனது. அதுவே மகாலட்சுமி வந்ததற்கான முதல் அடையாளம். ராமன் இப்போது வேலைக்கு செல்லும் போது முன்பு போல அச்சத்தோடு செல்லவில்லை. இன்று வேலை கிடைக்குமா என்ற கேள்வி அவன் மனத்தில் எழவில்லை. கிடைத்த வேலை செய்தான், கிடைத்த கூலியை ஏற்றுக்கொண்டான். கிடைக்காத நாளில் அதையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அவன் மனத்தில் ஒரு உறுதி இருந்தது, வாழ்க்கை நம்மை கைவிடாது. சீதை தினமும் மாலை விளக்கை ஏற்றுவதை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த விளக்கு இனி வேண்டுகோளுக்காக ஏற்றப்படவில்லை, அது நன்றிக்காக மட்டும் ஏற்றப்பட்டது. இன்றைக்கு கிடைத்தது போதும் என்ற மனநிலை அவளுக்குள் நிரந்தரமாக குடியிருந்தது. அவள் அதிகம் ஆசைப்படவில்லை, ஆனால் குறைவாகவும் உணரவில்லை. அந்த சமநிலையே மகாலட்சுமியின் உண்மை வடிவம். அந்த கிராமமும் மெதுவாக மாறியது. மனிதர்கள் செல்வத்தை சேகரிப்பதை விட செல்வத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். தேவையற்ற போட்டிகள் குறைந்தது, பொறாமை கரைந்தது. ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் மற்றொருவர் இயல்பாக உதவத் தொடங்கினார். தர்மம் மீண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அந்த குடிசையின் வாசலில் ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அந்த ஒளி மகாலட்சுமியின் இருப்பை அறிவித்தது. அவள் அந்த வீட்டை விட்டு செல்ல தயாராக இருந்தாள். அவள் பேசவில்லை, அவள் எதையும் எடுத்துச் செல்லவில்லை, அவள் எதையும் விட்டு செல்லவில்லை என்று தோன்றியது. ஆனால் உண்மையில் அவள் அனைத்தையும் விட்டு சென்றாள். அவள் விட்டு சென்றது தங்கம் அல்ல, அவள் விட்டு சென்றது செல்வம் அல்ல, அவள் விட்டு சென்றது அமைதி. அந்த அமைதிதான் எந்த நெருக்கடியிலும் குலையாத செல்வம், எந்த இழப்பாலும் குறையாத வளம், எந்த காலத்திலும் மதிப்பு குறையாத பொக்கிஷம். மகாலட்சுமி செல்லும் முன் அந்த வீட்டின் வாசலில் நின்று ஒரு மௌன பாடத்தை மனித உலகத்திற்கு விட்டுச் சென்றாள். செல்வம் என்பது சேர்ப்பதல்ல, அதை தாங்கும் மனம்தான் உண்மையான செல்வம். நன்றி இருக்கும் இடத்துல நான் தங்குவேன், பயம் இல்லாத இடத்தில்தான் என் வாசம். அந்த பாடம் அந்த கிராமத்தில் மட்டும் நிற்கவில்லை, அது காலத்தை கடந்து, தலைமுறைகளை கடந்து இன்னைக்கு நம்மிடமும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த கதை ஒரு ஏழை வீட்டின் கதை அல்ல, இது ஒரு பணக்கார வீட்டின் கதை அல்ல. இது மனித மனம் செல்வத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான கதை. ஏனெனில் உண்மையான மகாலட்சுமி நம் வீட்டில் அல்ல, நம் மனத்தில் தான் தங்குகிறாள். இது போன்ற கதைகள் இன்னும் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.